வயது என்ன? எனக்கு வயசு 62. நான் பிறந்ததெல்லாம் ஒரு தோட்டப்புறத்துல, கோலசங்கர் வட்டாரத்துல ஒரு தோட்டத்துல பிறந்தது. தென் அப்புறம் அந்த தோட்டத்துல இருந்தது. வயசு எனக்கு 16 இருக்கும்போது அந்த நேரத்துல நண்பர்கள்லாம் சேர்ந்து காட்டுக்கு போவோம். கோழி இந்த மாதிரி உடம்பு பிடிக்கிறதுக்கு போவோம். அங்க போகும்போது ஒரு நாள் ஒரு 10 பேர் இருக்கோம், எல்லா நண்பர்கள். அந்த 16 வயசு இளம் வயதுல அப்புறம் போகும்போது அங்க ஒரு காட்டுக்கு போகும்போது ஒரு மழை பெஞ்சது. அந்த நேரம் வந்து அந்த அது வந்து அந்த தோட்டத்தை ஒட்டி ஒரு பெரிய காடு, பச்சை காடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தோட்டத்துல வந்து நான் அங்க போயிட்டு அந்த உடம்பு இந்த கோழி எல்லாம் பிடிக்க போகும்போது நாங்க ஒரு ஆடு பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு ஆடு வந்து மாறன்னு சொல்லுவாங்க. அப்ப அதை நாங்க விரட்டிக்கிட்டு அந்த காட்டுக்கு போயிட்டோம். அது பச்சை காடு, பெரிய பச்சை காடு அது. தென் அங்க போனோம்னா ரொம்ப தூரம் நாங்க அந்த ஆட்டை விரட்டிட்டு போனோம். போகும் போது நாங்க வழி தவறிட்டோம். வழி தவறி எங்கிட்டு போறதுன்னு தெரியாம எல்லாரும் ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்தோம். ஒரு பெரிய மரம், அது நினைக்கிறேன் ஒரு 6-7 பேர் கட்டுப்பிடிக்கலாம், அந்த மாதிரி அளவுல பெரிய மரம். அப்ப அந்த மரத்துக்கிட்ட என்னன்னா ஒரு தட்டுல வெங்கலத்துல ஆன சில பொருட்கள் இருந்தது. அது வந்து அபூர்வமான பொருட்களா இருந்தது. எல்லாம் பாஸ்தா பிடிச்ச அப்படியே இது பிடிச்சிருந்தது, பாசம் பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி பொருள் சார்? இந்த விளக்குங்க மாதிரி, அதாவது விளக்கு மாதிரி எல்லாம் ஒண்ணு இருந்தது. அத நானு மட்டும் என்ன பண்ணுன்னா அதை எடுத்து பார்த்தேங்க. விளக்கை எடுத்து பார்த்தோன்னே அப்புறம் அந்த இடத்துல வச்சுட்டேன். நான் அந்த தட்டு மேலேயே வச்சுட்டேன். எல்லாம் அந்த காலத்துல உள்ள பொருள் மாதிரி இருந்தது. அப்புறம் அதோட வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. ஏதோ என்னைய யாரோ தொடர்ற மாதிரி அப்படியே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ண, நாங்க இருக்கிற தோட்டத்துக்கும் அந்த கடத்தல் ஒண்ணு இருக்கு, அங்க போய் பொருள் வாங்க போவோம். ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல. மணி ஒரு 8 மணியை போல சைக்கிள்ல போனேன். சைக்கிள்ல போயிட்டு வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியல. மதிக்க முடியாம அப்படியே நான் சைக்கிள வந்து ஒரு பெரிய அள்ளூர் அதுல விழுந்துட்டேன். விழுந்த பிறகு அப்புறம் என்னோட நிலைமை வந்து வேற மாதிரி, என்னை சுத்தி என்னமோ வந்துகிட்டு போற மாதிரியே இருந்தது. அதன் பிறகு அது என்னோட வந்துருச்சுமா. என்கிட்ட வந்தது வந்து என்னை தூங்க விடாது. ராத்திரில கடிக்கும், கை அது வெட்டும். வேற உருவத்துல வந்து என்னை கையெல்லாம் வெட்டும். வேற உருவம்னா ஒரு ஆளை நான் பாத்துருந்தா அந்த உருவம் மாதிரி வரும். அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு கத்தி எடுத்து உடம்புல வெட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க. ஆனா வலி உணர்வேன். ஆனா காலையில எழுந்திருக்க முடியாது. இதெல்லாம் வந்து கனவுல நடக்கிற மாதிரி இருக்குமா? நேச்சுரலா நடக்கிற மாதிரியே இருந்துச்சுமா. இப்ப யாரையோ பாக்குறீங்க, அவங்க வெட்டுறாங்கன்னு சொன்னீங்களே, அது வந்து எங்க நடக்கும்? ரூம்லயா? ரூம்ல தான். அது எங்க போய் படுத்தாலும் வந்துருமா, பகல் இரவு அது கணக்குல அது என்னை தேடி வந்துரும் எங்க போனாலும். ஆனா என்னன்னா அது என்கிட்ட பேசும். வேற ஆள் உருவத்துல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வேற ஆள் ஒருத்தர் வந்து பேசும். அப்போ வந்து ஒரு கனத்த குரல தான் என்கிட்ட பேசும். அது பேசுறது எனக்கு விளங்கும். அப்போ அதே மாதிரி 16 வயசுல 12 வருஷம் அது என்னை துன்புறுச்சுமா. என்னது 12 வருஷமா? ஆமா, 16 வயசுல ஆரம்பிச்சு என்னையோட 12 வருஷமா என் கூட இருந்தது அது. சரி, உங்க கூட என்னதான் நடக்கும்? இந்த மாதிரி நான் பண்ணுவோம். ராத்திரில வந்து நல்ல அமைதியா வரும், என்கிட்ட பேசும். ஆனா நான் போய் எங்கேயும் போய் மந்திரமோ இல்ல மத்த இது, நான் அசலிக்காரங்க சீனர்களு நம்மளோட தெய்வங்களோட இது எல்லாமே பார்த்து வருவேன். வந்துட்டுனாக்கா அன்னைக்கு ராத்திரில வந்து என்னைய கொடூரமா தாக்கும். எப்படி? கடிக்கும், என்னைய உடம்புலாம் கடிக்கும். அப்புறம் நானு நம்ப மாட்டீங்கம்மா, பெட்லயே யூரின் போயிருவேன். நான் தனியா தான் படுத்திருப்பேன் வீட்டுல. உங்களை வந்து கடிக்கும்னா இப்ப எனக்கு புரியல. யாரோட உருவத்துல வருதுன்னு சொல்றீங்க, யாரோட உருவத்துல வரும் தினமும்? உதாரணத்துக்கு எங்க அம்மா மாதிரி உறவு வரும். எங்க அம்மா மாதிரி வருவாங்க, கனவுல வர்றது மாதிரி வரும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு கத்தி எடுத்து என் கையை வெட்டுறது மாதிரிலாம் இருக்கும். அப்படியே ரத்தம் போகும். அப்ப வந்து கொடூரமான. எப்படி தெரியும் வந்தது உண்மையிலே அம்மாவா இல்ல இந்த வேற ஏதோ ஒண்ணு? காமிக்கும், அம்மாவோட உருவத்தை காமிக்கும், கனவு மாதிரியே காமிக்கும். ஆனா பட் அது வந்து அவங்க வந்து அது மாதிரி வெட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க, ரத்தத்தை அவங்க அது வந்து குடிப்பாங்க அந்த மாதிரி.
இப்ப வேற யாரும் கூட வந்து அது மாதிரி வரும், அந்த மாதிரி உருவம் வந்தா என்னை செய்யும். அந்த மாதிரி கொஞ்சமான தும்பல்ல நான் மெலிஞ்சிட்டேன், ஒரு எலும்பு தான் இருந்தது என்கிட்ட. அப்புறம் போய் 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 போட்டு அது வந்து என்கிட்ட கடைசியா சொன்னது வந்து என்னைய திருமணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். அது சொல்லிடுச்சு என்கிட்ட, நீ திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு. வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னிச்சு. அப்புறம் வந்து நானும் நிறைய இடத்துல அசிலிக்காரங்களா அவங்க வந்து பாப்பாங்க என்னைய இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கொண்டு போயிட்டு குளிப்பாட்டுவாங்க. அப்புறம் அவங்க திடீர்னு வாங்கின காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுகிட்ட நாங்க ஃபைட் பண்ணுமாக்கா எங்களுக்கு பிரச்சனை யாரும் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு வந்தது என்னதான் பிரச்சனை? வந்து இந்த மாதிரி இந்த கடிக்கிறது, வெட்டுறது, போட்டு அமுக்கிறது அப்படியே போய்கிட்டு தான் இருந்தது. ஆனா வந்தது யாரு, என்னது? ஒரு உருவம் இந்த மாதிரி ஒரு வரும். இப்ப யாரையும் ஒரு ஆளை பாத்துட்டுனாக்க அந்த மாதிரி உருவத்துல வரும். அது என்ன, இல்ல மோகினியா? இது வந்து காட்டேரிமா. காட்டேரி. ஆமா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது. ஏன்னா அப்புறம் தான் தெரியும் இதுதான் எனக்கு. அப்புறம் சார் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில், இது மர்ம தேசம். அது வந்து உங்களை வந்து வேற திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னுச்சுல, காரணம் என்ன? அதுக்கு உங்க மேல ஆசையா? ஆசைன்னு சொல்லமா, ஆனா எனக்கு கொடுத்து அது வந்து நீ திருமணம் பண்ண முடியாது, திருமணம் பண்ண கூடாது. அப்படி நீ திருமணம் பண்ணினா உன்னோட பிள்ளை முத பிள்ளை என் பிள்ளை அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சொன்னது யார் ரூபத்துல? அது வந்து அந்த பயங்கரமான உருவம். அது அந்த உருவம் வந்து வெறும் எலும்புதான் இருக்கும், ஆனா மேலு பூரா முடி, கொடூரமான முடி. அதோட ரியல் உருவத்தும் உங்ககிட்ட காமிச்சிருக்கு. ரைட்டு. ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன், அதுக்கிட்ட ஃபைட் கொடுத்து உயிரை வேமா எடுத்துக்கோ அப்படின்னு சண்டை போடும் போது அது என்கிட்ட சொன்னீங்க, முழு பௌர்ணமியில நீ வந்து ஒரு ரூம்ல தனியா படுத்துரு, நான் வர்றேன், என் உருவத்தை முழுசா காமிக்கிறேன்னு சொன்னிச்சுமா. அப்புறம் நான் வந்து என்ன பண்ண, அதே மாதிரி நான் துணிஞ்சிட்டேன். பரவாயில்ல, உயிர் தானே போகுது அப்படின்னு சொல்லி துணிஞ்சிட்டேன். அது வந்து என் மேல படுத்துக்கமா, என் தலைக்கும் என் காலுக்கு சரியா இருந்தது. தொட்டு பார்த்தேன், ஒரே எலும்பு தான், ஆனா முடி, கொடூரமான முடி, உடம்பு மோசம். பெண் உருவமா? அப்புறம் அந்த உருவம் தெரியலம்மா, பெண் உருவம் தெரியல. ஆனா உடம்பு வந்து தலையில இருந்து கை வச்சு பாக்குறேன், எல்லாம் முடி, ஆனா எலும்பு தான் இருக்கு. குரல் வந்து ஆண் குரலா பெண் குரலா? பெண் குரல். அப்புறம் என்ன ஆனிச்சுமா, நான் வந்து அதுக்கிட்ட சொன்னேன், நானு என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சினா. அப்புறம் அதுக்கு வந்துட்டு இடையில வந்து என்னோட நண்பர் அவரு வந்து என்ன சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அது வந்து சுங்கை பிஞ்சாலா ஒரு காலி கோயில் இருக்கு, அங்க கொண்டு போனா ரெடியாக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அப்ப போயிட்டு போயிடணும்னா அங்க முத நாள் அந்த ஒரு அம்மா பெண்மணி தான், இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அவங்க தான். அவங்க மேல வந்து அவங்க பேசுறாங்க, அது எந்த உருவத்துக்கு பேசுறாங்க. அந்த உருவம் ரொம்ப அடம் பிடிக்குது, முடியவே முடியாது அப்படி இப்படின்னு அடம் பிடிக்குது. அவங்க எவ்வளவு கெஞ்சி பேசுறாங்க, இவரை விட்டுரு. அப்புறம் வந்து என்ன கேட்டுச்சுனாமா, அவங்க உருவத்துல வந்து அவங்க பேசுறாங்க, எல்லாரும் ஒரு 6-7 பேர் நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லுது, இவனோட உயிருக்கு இவர்கிட்ட இருந்து நான் போகணும்னாக்க எனக்கு வந்து மனித அந்த ஈரல் எனக்கு வேணும்னு சொன்னிச்சு. அப்புறம் அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. அது போய் நம்ம எங்க தேடுறது அப்படின்னா, அவங்க வாக்குவாதம் ரொம்ப நேரம், 1 மணி நேரத்துக்கு கூட அதுக்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, அவங்க கேட்டாங்க, வேற எதுனாச்சும் கேளுங்க அப்படின்னா, எனக்கு ஆட்டோட இருதயத்தோட ஒரு செட்டு அப்படியே தலையோட வேணும்னு சொல்லிச்சுமா. கருப்பாடு, அதுவும் இந்த மரத்துல தான் இருப்பேன். என்னைக்கு இந்த ஆடு இந்த உயிரை கொண்டாடுங்க, நாள் கழிச்சு அவனை கொண்டாடுங்களோ அன்னைக்குதான் நான் கீழே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிடுச்சுமா. அப்புறம் 1 வாரம் கழிச்சு ஒரு நாள் நைட்ல வெள்ளிக்கிழமை என்னை கொண்டு போனாங்க திருப்பி அங்க. அந்த 1 வாரம் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்துச்சா? ரொம்ப கொடூரமான. இப்ப அந்த மாதிரி வரல. போன பிறகு நான் அங்க போன பிறகு எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரல, நிம்மதியா இருந்தேன். அப்புறம் அவங்க வந்து அத எல்லாமே கருப்பா கேட்டாங்க, கருப்பு சேலை, கருப்பு கோழி, கருப்பு ஆடி, நிறைய இதை வச்சு அந்த மரத்துல வந்து அத திருப்பி கூப்பிட்டாங்க. உன்னோட சாப்பாடு கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அது வந்து என்னை கட்டி பிடிச்சி ஒண்ணு சொன்னிச்சு, என்னத்த இருந்தாலும் நான் கொடுத்த வாக்கு வந்து உன் பிள்ளை என்னையோடன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் வீட்லயே என்னை திருமணம் பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்ததுனால நானும் 28 வயசுல திருமணம் பண்ணேன். ஆனா அது சொன்னிச்சுல உங்களோட முதல் பிள்ளை வந்து அதோட அப்படின்ட்டு, அதுக்கு நீங்க ஒன்னும் இது பண்ணலையா, நெகோஷியேட் பண்ணலையா? நான் பண்ண
பண்ணுனேன் இது பெரிய இதாச்சே அப்படின்ட்டு. ஆனா என்னை 2 முறை காப்பாத்திருச்சுமா. ஒரு பெரிய ஒரு கடல்ல இருந்து என்னை காப்பாத்திருச்சு. ஆனா எனக்கு நீந்த தெரியாது. நடுக்கடல போயிட்டு மாட்டிக்கிட்டேன், போட்டு கமுந்து போச்சு. ஆனா இது என்னை காப்பாத்தி எப்படிதான் கரைக்கு வந்தனே தெரியலம்மா. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு 2 நிகழ்வு நடந்தது என் வாழ்க்கையில. அதுதான் காப்பாத்துனுச்சு எப்படி தெரியும்? அதுதான் சொல்லிட்டு போனிச்சே என்னன்னு. என்னை விட்டு போகும்போது அது சொல்லிட்டு போனிச்சு. உன்னை 2 முறை காப்பாத்தினேன். ஒரு வாட்டி கடல்ல விழுந்தீங்க, அது தூக்கிடுச்சு. இன்னொரு வாட்டி ஒரு பயங்கர ஆக்சிடென்ட்மா. மோட்டர்ல போகும்போது ஒரு காடி அடிச்சு நான் பறந்து போய் விழுந்தேன். மோட்டர் பாய்க்க முடியாம போயிருச்சு. ஆனா நான் என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் வரலமா. அதையும் சொல்லிச்சு. அவங்கள்ட்ட சொல்லுது, நீ அவன்கிட்ட கேளு, 2 முறை காப்பாத்தினாலேன்னா அது சொல்லுது அவங்கள்ட்டையும். அப்புறம் 28 வயசுல திருமணம் ஆனமா. திருமணம் ஆன மாதிரி அது சொன்ன மாதிரியே என்னோட முத பிள்ளை ஊனமாக்கிடுச்சுமா. ஆட்டிசம் ஆயிடுச்சுமா அந்த பிள்ளைய, பெரிய பிள்ளை. இன்னைக்கு அவங்களுக்கு 34 வயசு. எனக்கு 3 பெண் பிள்ளைங்க. அதுல பெரிய பிள்ளைய ஊனமாக்கிடுச்சு. ஆனா அதுதான் காரணம்னு எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அதுதான் சொல்லிருச்சீங்களே, நீ திருமணம் பண்ணா முத பிள்ளை என்னோடன்னு சொல்லிடுச்சு. ஆனா வரும், ஒரு 2-3 மாதம் வரும். ஆனா வீட்டுக்கு வர முடியாது, கட்டிட்டாங்க அந்த அம்மா. இப்ப கம்ப்ளீட்டா போயிருச்சா சார்? போயிருச்சுமா. 3 மாசம் வந்தது. ஆனா என்கிட்ட உள்ளுக்கு வர முடியல, அது கட்டிட்டாங்க அவங்க. 12 வருஷம் இந்த கொடூரத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமாமா. தற்கொலை பண்ணி கூட நினைச்சிட்டேமா. 16 வயசுல ஆரம்பிச்சது. இந்த அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க, இது யாரும் எடுக்க மாட்டாங்க, நான் எடுத்தேன், நான் 3 நாளா படுத்த படுக்கையே ஆயிட்டேங்க ஐயா அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க அந்த அம்மா. ஐயோ. நான் 3 நாளா படுத்த படுக்கை எடுக்க முடியாது அப்படிதான் சொன்னாங்க. இது பயங்கர ரத்த காட்டேரி அப்படின்னா. இது காரணம் என்ன சார்? அந்த காட்டுல அந்த பொருட்களை நான் தொட்டிருக்க கூடாது. அந்த பொருட்களை தொட்டு பார்த்து அந்த இள வயதுல நம்மளுக்கு அந்த தெரியல, சும்மா இப்படி இருக்க அப்படின்னு அப்படி எடுத்ததுதான். அது என்ன பொருள் சார்? யாராவது சேவனை செஞ்சு வச்ச பொருளா? எனக்கு அந்த நேரம் தெரியலமா. ஆனா அந்த தட்டுல ஒரு 4 விதமான பொருட்கள் இருந்தது. என்னன்னாக்க எல்லாம் செம்புனால செய்யப்பட்டது. ஆனா செம்புனால சொல்லிட்டு அது அத்தனையும் எல்லாம் அந்த கூலாட் பிடிச்சிருச்சு எல்லாமே. அதை அடுத்து நான் தொடச்சி பார்த்துட்டு இருந்து கூட்டாளிகிட்ட காமிச்சிட்டு வந்த மட்டும்தான் இது ஆரம்பமானது எனக்கிட்ட. அதுல இருந்து உங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொல்லிருப்பீங்களே, இனிமே எதை எங்க பார்த்தாலும் தொற்றாத தூக்கிராத சொல்லு. கண்டிப்பா நான் பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லுவேன். நான் இது மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னுவேன். உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். திருமதி கௌரி, what happened babyமா? Okay, I'm from இப்போ. ஆனா கல்யாணம் பண்ணி ஸ்டே பண்ணதெல்லாம் பிஜே. அப்ப கல்யாணம் பண்ண அந்த வருஷத்துல 1st ஜனவரி கல்யாணம் பண்ணோம். அப்ப அந்த டைம்ல அவருக்கு புதுசா ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சு. பஸ் கம்பெனி ஆளுங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு பிஜேலயே கிடைச்சிச்சு. ஆனா ஆளுங்கெல்லாம் வேற இடத்துல போய் எடுக்கணும், ஒரு கம்பௌண்ட். அப்ப அவர் சொன்னாரு, சரி பிஜேல கொண்டு விடுறது, ஆனா பெட்டர் நம்ம அந்த கம்பௌண்ட் ஏரியால நம்ம போய் ஒரு வீடு எடுத்து நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவரே போயிட்டு அந்த கம்பௌண்ட் ஏரியால ஒரு வீடு பார்த்துட்டு வந்துட்டாரு. பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி வீடு பார்த்துட்டேன், டபுள் ஸ்டோரி வீடு, கார்னர் லாட்டு, ஆனா ரெண்டல் 300 அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப சீப்பா இருந்துச்சு. ஏன்னா 300 நீங்க பரவாயில்ல கிடைச்ச வரைக்கும், ஏன்னா வேற வீடு எங்குமே கிடைக்கல, நம்ம அர்ஜென்ட்டா மாறி போனோம் அப்படின்னு நானும் அக்ரி பண்ணிட்டு அவரு கூட மாறி போயிட்டேன். சோ அங்க போன புதுசுல ஆக்சுவலி அந்த வீடை பத்தி சொன்னாதான் இதுக்கப்புறம் அந்த கதை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுவீங்க. ஏன்னா எனக்கு இப்ப நினைச்சாலும் ஈவன் ஆஃப்டர் 25 இயர்ஸ் ஆல்சோ எனக்கு அவ்வளவு நடுக்கமா இருக்கு. சோ அந்த வீடு எப்படி இருக்கும்னா, ஒரு இந்தியன் அங்கிளோட வீடு. ஆனா அந்த வீட்டுல யாரும் குடியில்ல. சோ அந்த வீடு என்ட்ரன்ஸ் பெரிய பால்கனி எல்லாம் இருக்கு, பெரிய இடம்லாம் இருக்கு. வீடு ஃபுல்லாவே பிளட் ரெட் கலர்ல சாட் அடிச்சு வச்சிருந்தாரு. அப்ப போகும்போதே நான் நினைச்சேன், எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல, ஆனா வேற வீடு நம்ம பாக்கலான்னு. ஆனா ஹஸ்பண்டோட கான்ட்ராக்ட்க்கு அவசரமா தேட முடியல. அப்ப போயிட்டோம். அதாவது 3 months ஆயிடுச்சு. ஆனா அப்பப்ப அந்த வீட்டுல ஏதோ ஒரு சத்தம், யாரோ இருக்கிற மாதிரி. ஏன்னா நாங்க 2 பேர் தான். அப்ப ஹஸ்பண்ட் காலையில போயிட்டாருன்னா ஷிஃப்ட் தானே, ஷிஃப்டே வந்துருவாரு, ஆளு விட்டுட்டு வந்துருவாரு. ஆனா ஏதோ அன்ஈஸியாவே இருக்கும், ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆமா. ஏன்னா அந்த வீடு வந்து டபுள் ஸ்டோரி வீடு. நாங்க மேல பாவிச்சதே இல்ல. நாங்க 2 பேரு தான் சமம். அந்த படிக்கட்டு ஸ்டேர்கேஸ் மேல ஒரு தடவை போயிருக்கோம். ஆனா அந்த வீடு ஃபுல்லாவே அந்த பிளட் ரெட் கலர் சாட்டு தான் அடிச்சு வச்சிருக்காரு. யான்னு எனக்கே தெரியாது. அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாரு, சரி நம்ம மேல போக வேண்டாம், கீழே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, ஆனா நாங்க வந்து பிரேயர் எதுவுமே பண்ணிட்டு போல அந்த வீட்டுக்கு. அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, நான் பின்னாடி கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன்னா முன்னுக்கு யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப முன்னுக்கு போயிட்டேனாக்கா பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஆமா. சோ அந்த வீடு வந்து கீழே தான் நாங்க பாய்க்கிற வச்சு. அந்த வீட்டுல வந்து 2 ஹால் இருந்துச்சு. அதாவது பெரிய ஹால் ஒண்ணு, அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ்க்கு படிக்கட்டுக்கு போறதுக்கு ஒரு சின்ன ஹாலு. அதை தாண்டி தான் நாங்க வந்து டைனிங் ரூமுக்கு போவோம். தனியா ஒரு ரூம் கட்டி வச்சிருந்தாரு. அது வந்து சாப்பாடு டைனிங் ரூம்னு. அதுக்கு வந்து கிச்சனுக்கு போறதுக்கு ஒரு சின்ன காரிடோர் மாதிரி இருக்கும். அந்த வீடே ரொம்ப வியர்டா தான் இருந்துச்சு. சோ நாங்க அந்த சின்ன காரிடோர்ல தாண்டி தான் அந்த தாண்டி போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ரூம், ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து 2 ரூம் இருக்கும். அவ்வளவு நீட்டா இருக்கும் கிச்சனுக்கு போறதுக்கு. அப்ப இதுதான் வந்து அந்த வீடோட கண்டிஷன். இப்படியேதான் ஒரு 2-3 மாசமா நாங்க வந்து ஏன்னா ஹஸ்பண்ட் போயிட்டோன்னு நான் என்ன பண்ணுவேன், சம்திங் ராத்திரி ஆயிரும் வர்றதுக்கு. எனக்கு அவ்வளவு பயமா இருக்கும். வெளியே போயிட்டு கதவை பூட்டிட்டு வெளியே தான் நான் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். வீட்டு உள்ளே என்னால இருக்கிறதுக்கு என்னால முடியாது. அப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நைட்டு டின்னர் முடிச்சிட்டு முன்னைக்குதான் ஹால்ல தான் தூங்குவோம். ஏன்னா ரூம்ல தூங்குற அளவுக்கு லைக் இட்ஸ் டோட்டலி அன்ஈஸி. அப்ப மண்ணுக்கு தான் தூங்குவோம் மெத்தை போட்டு. அப்ப ஹஸ்பண்ட் வந்து படுத்தோன்னா என்கிட்ட சொன்னாரு, அந்த சின்ன ஹாலு சொன்னல படிக்கட்டுக்கு ஏறுற ஹாலு, அங்க வந்து ஒரு சின்ன கேபினெட்ல ஒரு அலார்ம் கிளாக் வச்சிருந்தாரு. அப்ப வந்து என்கிட்ட சொன்னாரு, போய் அலார்ம் கிளாக் எடுத்துட்டு வா அப்படின்னு. நான் எழுஞ்சி போகும்போது அந்த காரிடோர் ஃப்ரம் கிச்சன் ஹாலுக்கு வந்து ஒரு பிளாஷ் அப்படியே லைட் அடிச்ச மாதிரி வேகமா என்கிட்ட வந்துச்சு. நான் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டேன். ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே அலார்ம் கிளாக் எதுவுமே எடுக்கல. அப்ப நேரா நான் வந்துட்டு நான் ஹஸ்பண்ட் சொன்னேன், அங்கேயிருந்து கிச்சன்ல இருந்து ஒரு லைட் வந்துச்சு, என்ன அதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப நம்ம வீடு வந்து கார்னர் வீடு மாதிரி, மண்ணுக்கு வந்து ரோடு இல்ல. அப்ப அவர் சொன்னாரு, இது வந்து ரோட்ல காடி வந்து வளைஞ்சாக்கா மேபி அந்த லைட்டா இருக்கும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு, இது வந்து கிச்சன்ல இருந்து வந்துச்சு, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவரை மட்டும் அனுப்பி விட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, எழுஞ்சி அந்த ஸ்டேர்கேஸ் கிட்ட தான் போயிட்டு கிச்சனுக்கு போறதுக்கு. அங்க போனப்ப ஒரு உருப்புற சத்தம் வந்து அந்த படிக்கட்டுக்கு கீழே இருந்து நல்லா கிளியரா கேட்டுச்சு. அப்ப ஹஸ்பண்ட் வந்து அங்கேயே நின்றுட்டு அப்ப என்னைய திரும்பி பார்த்து, ஆக்சுவலி எனக்கும் விளங்குச்சு அவருக்கும் விளங்கிருக்கு. ஆனா அவர் வந்து என்கிட்ட காட்டாம அவர் சொன்னாரு, சரி வா நம்ம போய் பாப்போம் என்ன அதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு நாங்க கீழே உள்ள ரூம், டைனிங் ரூம், அப்புறம் அந்த கீழே உள்ள எல்லாம் போய் பார்த்துட்டு கிச்சன் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ராத்திரி எதுவும் நடக்காம இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிட்டு படுத்துட்டோம். அப்ப மறுநாள் காலையில தான் வந்து என்கிட்ட சொல்றாரு. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? படிக்கட்டு கீழே வந்து அது என்னமோ ஒரு உருவம் வந்து உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் அவர் அங்கேயே நின்று என்னைய கூப்பிட்டு இருக்காரு. என்கிட்ட சொன்னாக்கா நான் பயந்துருவேன்ட்டு தான் அவர் வந்து சொல்லாம சரி வா நம்ம போய் பாப்போம் அப்படின்னு. சோ அதுக்கப்புறத்துல வந்து ஒரே மாசம் தான், ஏன்னா அந்த வீட்டுல இருக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப பின்னாடி கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பேன்னா மண்ணுக்கு கிரீன் கதவுல வந்து என்னமோ பூண்டு வேகமா வெளியே ஓடுற மாதிரி இருக்கும், வீட்டு உள்ளுக்கு வர்ற மாதிரி இருக்கும். சோ ஈவன் ஆஃப்டர் 25 years ஹேப்பன் ஆயிட்டா கூட இன்னும் ஈவன் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஐ கேன் ஃபீல் அந்த ஒரு மாதிரியான நர்வஸ். அது என்னதான் இருக்கும், நம்மள அட்டாக் பண்ணிருக்குமா அந்த மாதிரின்னு ஒரு தாட் வந்து இப்ப வரைக்கும் இருக்கு. அப்புறம் என்னதான்
ஒரு பிரேயர், கடைசியா பிரேயர் வச்சுட்டு நாங்க வந்து கேலிக்கே மாறி வந்துட்டோம். வீட்டு விட்டு விளையாட்டீங்க? ஆமா, அந்த வீட்டை விட்டு வெளியாயிட்டோம். 1 மாசம் தான். நான் சொன்னேன் இதுக்கப்புறம் இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கே கொடுத்துட்டு நாங்க வந்து பிஜேக்கு மாறி வந்துட்டோம். பிஜேக்கு மாறி வந்தோன்னு தான் எங்களுக்குள்ளார வந்து லைக் அந்த கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. ஆனா அங்க வந்து இருந்திருந்தோம்னா நான் நினைக்கிறேன் வேற ஏதாச்சும் ஹேப்பன் ஆயிருக்கும். ஏன்னா அந்த வீட்டு முன்னுக்கே வந்து பெரிய கித்தா தோப்பு, ராத்திரியெல்லாம் ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். நாங்க லைக் அந்த காட்டு பண்டி அந்த மாதிரி சத்தமா இருக்கும் அப்படின்னு. ஆனா ரொம்ப வியர்டா இருந்துச்சு. உண்மையிலேயே என்னோட லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணனதே இல்ல. சோ அந்த வீட்டுக்கு சம்டைம்ஸ் சொல்லுவாரு போய் பாக்குறதுக்கு, ஏன்னா பழைய ஞாபகம் அந்த மாதிரி போறதுக்கு கூட என்னால வந்து இப்ப வரைக்கும் கூட ஈவன் ஆஃப்டர் 25 years திருப்பி போய் பார்க்கணும்னு எனக்கு மனசுல எந்த ஒரு அந்த ஆசையே வரல. அந்த வீட்ல என்னதான் பிரச்சனை, என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னு ஏதோ அந்த ஏஜென்ட் கிட்டயோ யார்கிட்டயாவது பேசி பாத்தீங்களா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டீங்களா? ரொம்ப நாள் அந்த வீடை வந்து பூட்டி வச்சிருந்தாராம். அந்த ஓனர் வந்து அவரு வந்து பிஜேல உள்ளவர் தான், ஓல்ட் கிளைன் ரோட்ல உள்ளவரு. அவர் வந்து இங்க வீடை வாங்கி போட்டுட்டு யாருமே வந்து குடியிருக்கலையா, வாங்கி போட்டு கொஞ்ச நாள் இருந்தாரா. அதுக்கப்புறத்துல வந்து யாருமே ஃபியூ இயர்ஸ்க்கு யாருமே வரலையா, நாங்க தான் வந்திருக்கோம். சோ அந்த வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு இப்ப வரைக்கும் எனக்கு நினைச்சாலும் எங்கேயும் போய் பாக்கல. இல்ல அந்த உருவம் பார்த்தார்ல அவரு, எப்படி இருந்துச்சு? அது வந்து கருப்பா உட்கார்ந்துட்டு தான் இருந்துச்சான். மனசால் மாதிரி இருந்துச்சால? எதுவுமே அவருக்கு தெரியல. ஜஸ்ட் லைக் முட்டி போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்களே அந்த மாதிரி கருப்பா தான் இருந்துச்சு. ஆனா அந்த சத்தம் வந்து ஏதோ உரும்புற சத்தம் வந்து, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த உரும்புற சத்தம் வந்து சீரியஸ்லி அது உண்மையிலேயே ரொம்ப டெரிபிளான ஒரு சத்தம். இவ்வளவு நேரத்துக்கு அந்த சத்தம் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஒரு அபவுட் 10-15 செகண்ட் இருக்கும். அப்படி உரும்பிட்டு நம்மளுக்கு வார்னிங் கொடுக்கற சவுண்ட் மாதிரி இருந்துச்சு. லைக் அடுத்த ஸ்டெப் வைக்காத, நீங்க வராத அப்படின்னு சொன்ன மாதிரி ஐ கேன் ஃபீல் அன்னைக்கு. பாய்ஸ் நார்மலாவே ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் தைரியமான ஆள் தான். அதுதானே அங்க நின்றுட்டு அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு சரி வா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா மறுநாள் அவர் சொல்லும் போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ எனக்கு மட்டும் தான் கேட்கல, இவருக்கும் தான் கேட்டிருக்கு. அப்படி நீங்க கேட்கல, உங்களுக்கு கேட்டுச்சான்ட்டுன்னு? ஏன்னா எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த லைட்டை நான் பார்த்தது வந்து லைட்டை நான் தானே பார்த்தேன். சோ அது வேகமா என்கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அப்படியே நின்றுட்டேன். ஏன்னா சடன்லி அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. சோ அது நேரா கிச்சன்ல இருந்து, அந்த காரிடோர் வந்து அப்படிதான் இருக்கும், காரிடோர் கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு. சோ அது நேரா வரும்போது அது உண்மையிலே ஷாக்கா இருந்துச்சு. அப்புறம் இந்த உரும்பல் சத்தம் வந்து நான் இப்ப வரைக்கும் யோசிப்பேன். இந்த உங்களோட ப்ரோக்ராம் கேட்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன் அது என்னதான் இருக்கும், அங்கேயே இருந்திருந்தா நம்மள வந்து என்ன பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி தாட்ஸ் வந்து அடிக்கடி வரும். சோ இது வந்து ஜஸ்ட் ஷேரிங் தான். எனக்கு சொன்னோன்னு எனக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா been so many years. அதை விட கொடூரமா எதுவும் நடக்கலையே. ஆமா, ஆனா பின்னாடி இருந்தாக்கா முன்னுக்கு ஏதாச்சும் உருட்டும். அப்ப மேல வந்து யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும், மேல யாராச்சும் உருட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரின்னு. அதனாலதான் ஒரு நாள் வந்து ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரு மேலதான் போய் பாப்போமே என்னதான் இருக்கு. மேல போனா ஒண்ணும் ஓச்சு, கீழே அந்த ஃப்ளோர் எல்லாம் வந்து அப்படி தூசி அடைஞ்சு ஒரு நீங்க பேய் படம் கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வால் எல்லாமே பிளட் ரேட்டு அவர் அடிச்சு வச்சிருந்தாரு. கீழே எல்லாமே தூசி வந்து அவ்வளோ கவர் பை அந்த டஸ்டா இருந்துச்சுல. தட் மீன்ஸ் சோ மெனி இயர்ஸ் வந்து யாருமே அந்த வீட்டுல தங்கல, அங்க போல. அந்த மாதிரி ஃப்ளோரே சந்திரமுகியோட ரூம் மாதிரி இருந்துச்சா? ஆமா ஆமா, லைக் நீங்க நடந்தீங்கன்னா அச்சி இருக்கும். அப்படின்னா அவ்வளவு தூசியா இருந்துச்சு அந்த வீடு மேல. ஆனா நீங்க மாறி போகும்போது மேல எல்லாம் சுத்தம் பண்ணல? ஹஸ்பண்ட் சொன்னா நம்ம 2 பேர் தானே, இங்கே கீழே நிறைய ரூம் இருக்கு, நம்ம மேல பாய்க்க மாட்டோம், அப்ப நம்ம மேல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானே ஆரம்பத்துல இப்ப கொஞ்சம் தைரியம், முன்னெல்லாம் ரொம்ப பயப்படுவேனா. சோ பத்தாவதுக்கு இந்த ப்ராப்ளம் வேற. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MT 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.
ஷாம், என்னத்தை பார்த்து பயந்தீங்க? ஓகே, ஆக்சுவலி வீட்ல நாங்க வந்து நானும் என் சிஸ்டரும் ஒன்னாதான் படிக்க போனோம் ஹாஸ்டலுக்கு. அப்ப டிகிரி படிக்கும் போது அது வந்து ஆக்சுவலி ஹாஸ்டல் சொல்ல முடியாது, அது ஒரு கொண்டோ. ஆனா ஆனர் வந்து ஏஜென்ட் கிட்ட கொடுத்ததுனால ஏஜென்ட் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப அந்த வீட்ல மொத்தம் 10 பேர் இருந்தோம். 10 பேர்ல எல்லாரும் சீனியர், அந்த 8 பேரும் சீனியர், நாங்க 2 பேர் மட்டும் தான் ஜூனியர். அப்புறம் ஓகேவான்னு கேட்டோம்னா நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். அவங்க வந்து ஓரியன்டேஷன் முடிச்சிட்டோன்னே கூட்டு வந்து வீட்டெல்லாம் காட்டினாங்க, எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. நம்ம சரின்னு சொல்லிட்டு அந்த டே சாப்பிட்டுட்டு திருப்பி நானும் சிஸ்டரும் மேல வந்துட்டு தூங்க வந்தோம். அங்க யாருமே இல்ல வீட்டுல. ஏன்னா மறுநாள் தான் வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுது அந்த இயர். சரி இன்னைக்கு நம்ம 2 பேர் தான் போலன்னு சொல்லிட்டு நாங்க போய் தூங்க போயிட்டோம். எங்களோட மாஸ்டர் ரூம். அப்ப அந்த ரூம்ல வந்து மொத்தம் 6 பேரு. இந்த 4 பேர் வந்து இன்னும் வரல, செமஸ்டர் பிரேக்ல இருக்காங்க. சரி நாங்க டோர் வந்து முதல்ல லாக் பண்ணல, அப்படியே சாத்திட்டு படுத்துட்டோம். ஏன்னா யாராவது நைட்டு வர சான்சஸ் இருக்குன்னு. தூக்கிட்ட போ டைம்ல வந்து யாரும் நாக் பண்ணாங்க டோரை. சரி சொல்லிட்டு அக்கா முதல்ல போய் திறந்து பார்த்தாங்க. ஏன்னா அது டபுள் டேக்கு, நான் மேல இருக்கேன், அக்கா கீழே படுத்திருக்காங்க. அவங்க போய் திறந்தாங்க, யாருமே இல்ல. இல்லடே யாரோ நாக் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்கா வந்து லாக் பண்ணிட்டாங்க கதவை. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கீ இருக்கு, ரூம் கீ. சரி சொல்லிட்டு தூங்க போற டைம்ல கிச்சன்ல வந்து ஒரே சத்தம், லைக் கிளாஸ் மங்க எடுக்கிற மாதிரி அந்த மக்கள்லாம் வந்து சத்தம் நிக்குது. என்ன யாச்சும் வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு திரும்பி திறந்து போய் பார்த்தோம், யாருமே இல்ல. அப்ப எங்களுக்கு வந்து லைக் சரியா படல. சரி ரூமுக்கு வந்து கதவு லாக் பண்ணிட்டு படுத்துட்டோம். ஒரு 2-3 தடவை வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, ரூம் கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க யாரோ. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், சாமி மந்திரத்தை படிச்சுட்டோன்னே எந்த சத்தமும் இல்ல, படுத்துட்டோம். சோ மறுநாள் எந்த கிளாஸ்க்கு போயிட்டு வரோம், எல்லா ஹவுஸ்மேட்டும் இருந்தாங்க வீட்டுல. அப்ப அவங்க கேட்டாங்க, ஓ நீங்க தான் ஜூனியர்ஸ் எல்லாம் பேசிட்டு கேட்டாங்க, நேற்று 2 பேர் மட்டும் தான் வீட்டுல இருந்தீங்களான்னு. ஆமான்னு சொன்னோம். ஏதாவது பாத்தீங்களான்னு கேட்டோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. நாங்க சொன்ன எதுவும் பாக்கல, ஆனா சத்தம் கேட்டுச்சுன்னொன்னே அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க, ஒண்ணும் இல்ல சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அப்புறம் நார்மலா இருந்துச்சு கொஞ்ச நாள். நாங்க என்ன பண்ணோம், இன்னொரு செமஸ்டர் பிரேக் வந்துச்சு 1 வீக். அப்ப அந்த வீட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தூரமா தான் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்போதும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. இந்த கிட்ட இருக்கிறவங்க பிரேக் முடிச்சிட்டு தான் வருவாங்க வீட்டுக்கு போயிட்டு. சரி சொல்லிட்டு அங்க ஒருத்தவங்க மட்டும் தான் பிள்ளைங்க வந்து ரொம்ப தூரமா வந்திருந்தாங்க, ஒரு அக்கா. நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு திரும்பி வரும்போது அந்த அக்கா சொன்னாங்க, நான் கிளம்ப மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், ஏர்லியா வந்துட்டா வாங்கன்னு சொன்னாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டோம். அந்த 1 வீக் முடிச்சிட்டு அந்த சண்டே வந்து நாங்க போறோம், யாருமே இல்ல வீட்டுல. அப்ப நான் சிஸ்டர்ட்ட சொன்னேன், அந்த அக்கா இருப்பேன்னு சொன்னாங்க, என்ன காணா அப்படின்னோடனே தெரியலையே அப்படி சொன்னாங்க. அப்ப அந்த நைட் அந்த அக்கா வந்துட்டோன்னே நாங்க கேட்டோம், ஏன்க்கா இருப்பேன் நீங்க என் வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு கேட்டோன்னே அழுகுறாங்க. அழுந்துட்டு சொன்னாங்க, இல்ல ஆக்சுவலி இந்த வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ஆனா நம்ம யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சோம், இந்த தடவை நான் நேரா பாத்துட்டேன்னு. என்னக்கா நடந்துச்சு கேட்டானே, அந்த அக்கா வந்து அன்னைக்கு மத்தியானம் வீட்டுல யாரும் இல்ல, சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து இருக்காங்க. மத்தியானம் நல்லா தூங்கிட்டே இருக்கிறப்ப ஒரு சின்ன பிள்ளை அழுந்துருக்கு. எங்க சத்தம் வருதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தோன்னே அந்த பிள்ளை வந்து டபுள் டேக்கர் கீழே படுத்திருக்காங்க. அந்த பிள்ளை கீழே தரையில உட்காந்து அழுதுட்டு இருக்கு. திரும்பி ஒரு சின்ன பிள்ளை ஒரு 3-4 வயசு இருக்கும்போது அவங்க வந்து யாருமா நீ அப்படின்னோடனே அந்த பிள்ளை திரும்பி பார்த்திருக்கு. அதுக்கு அந்த கருப்பு முடி இல்ல, வெறும் வெள்ளை கலரா இருந்திருக்கு கண்ணு. பயந்துருப்பாங்களே பார்த்து சொன்னானே. அவங்க பயந்து அழுந்து அப்புறம் அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி அவங்க அண்ணன் பிள்ளைங்களை இருந்து வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. அது திரும்பி பார்த்துட்டு முறைச்சிருக்கு. இவங்க கண்ணை மூடிட்டு கடவுளை சொல்லிட்டு திருப்பி பார்த்தாங்களா, காணாமா. அப்புறம் இவங்களுக்கு வந்து அதுக்கு மேல என்ன பண்றது தெரியல, ரொம்ப பயந்து போய் அழுந்தோன்னே அவங்க அண்ணன் வந்து கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு அந்த கதையை கேட்டுட்டு இந்த ரூம்ல இங்கேயான்னு கேட்டோம். ஆமா நாங்க. அப்புறம் நாங்களும் சிஸ்டரும் பார்த்துட்டு சரின்ட்டு விட்டுட்டோம், ஏன்னா வேற என்ன பண்றது தெரியல. சரி சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படிதான் நாங்க அப்புறம் கொஞ்சம் பழகிருச்சு. ஆனா எங்களுக்கு அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணல. நார்மலா போய்கிட்டே இருந்துச்சு, கிளாஸஸ் எல்லாம் போனுச்சா, 2 months ஆயிடுச்சு. சரி இன்னொரு நாள் அதே மாதிரி பிரேக் வரும்போது இந்த ஒரு அக்கா மிடில் ரூம்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, ஷாம் இந்த மாதிரி நாளைக்கு நான் இப்போ கிளம்புறேன், நான் இப்படியே பாய் சொல்லிக்கிறேன், நான் காலையில 6 மணிக்கு போவேன். நான் சொன்னேன் சரிக்கா அதோட பாப்போம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்புறம் எனக்கு தூங்கிட்டு டக்குனு முழுப்பு வந்துருச்சு. சரி போன் எடுத்து டைம் என்னன்னு பார்த்தா மணி அப்ப 3. திரும்பி போன் வந்து தலைக்கிட்டே வச்சுட்டு நேரா படுத்தேன். நான் அப்பதான் கண்ணை மூடுறேன், என்னோட மெத்த சைட்ல வந்து அப்படியே இறங்குது, யாரோ கை வச்ச மாதிரி. எனக்கு உண்மையாலுமே சரியான பயம். எனக்கு அப்படி ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா எனக்கு தைரியம் இல்ல கண்ணை திறந்து பாக்க.
அப்ப நான் அப்படியே பேசாமலே இருந்தேன். அந்த அக்கா குரல்ல அந்த வாய்ஸ் என்ன கூப்பிடுது, ஷாம் வந்து எனக்கு பேக் மட்டும் தூக்கி வெளியே வரைக்கும் குடுக்குறியா, கொஞ்ச நேரம் கதவு தந்துடுன்னு சொல்லுது. எனக்கு வந்து மணி போயிட்டாங்களே. அந்த அக்கா அந்த 6 மணிக்கு போறேன் நாங்க, ஆனா 3 மணிக்கு என்ன கூப்பிடுது. அப்ப ஆக்சுவலி அக்கா வந்து பினாங்கல இல்ல தானே? இன்னும் இல்ல, அவங்க வந்து இனிமேதான் போறாங்க. ஓகே. அப்ப எனக்கு வந்து இல்ல 6 மணி, நாங்க என்ன 3 மணிக்கு கூப்பிடுறாங்க, உண்மையாமே அவங்களா கண்ணை தொந்து பாப்போமான்னா மனசுல ஓடுது. ஆனா எனக்கு தைரியம் இல்ல. நான் என்ன பண்ணேன், அப்படியே இருந்தேன், கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு ஷாம் ஷாம்னு. நான் பேசாம திரும்பி அந்த சைட்டா திரும்பி படுத்துட்டேன். படுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மெத்த அப்படியே ஏறிடுச்சு. அப்பனா அது கைய வச்சிருந்துச்சா எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த மெத்த யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு பக்கத்துல. அப்புறம் அந்த மெத்த மேல ஏறிட்டோன்னே நான் அப்படியே தூங்கிட்டேன். நான் தூங்கிட்டு மறுநாள் எரிஞ்சு காலைல பாக்குற மணி 8. சரி, அந்த ரூம் அப்ப எட்டி பார்த்தா அந்த அக்கா அங்கதான் இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், நீங்க 6 மணிக்கு கிளம்புறேன், நீங்க ஏன் இன்னும் இருக்கீங்கன்னு கேட்டேன்னா, இல்ல அப்பா நேரம் வந்து ஏத்திக்கிறேன், ஆனா நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டாம் நாங்க. சரி, ஏன் என்ன 3 மணிக்கு வந்து எழுப்புனீங்கன்னு கேட்டேன். நான் எங்க உன்னை எழுப்புனேன்னு சொன்னாங்களா. அதோட தெரிஞ்சிருச்சு எனக்கு என்னமோ ஒண்ணு சம்திங் வந்து நம்மள எழுப்பி இருக்குன்னு நினைச்சிட்டு ஐல காசுமா கொண்டுட்டு போயிட்டேன். அப்புறம் என் சிஸ்டர்ட்ட நான் சொன்னேன், உண்மையாலுமே யாரோ வந்து எனக்கு எழுப்புனாங்க, எனக்கு தெரியல, ஆனா நான் முழிச்சு போல அப்படி சொன்னேன். நல்ல வேலை நீ போல. எனக்கு வந்து மனசுல ஒரே குழப்பம், ஏன் 6 மணிக்கு போறாங்க 3 மணிக்கு எழுப்புறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இதுதான் வந்து நான் நேரா பார்த்தேன். அன்னைக்கு வந்து மறுநாள் பரீட்சை. அப்ப முதல் நாள் நைட்டு தான் நம்ம அவ்வளவு நேரம் உட்காந்து படிப்போம். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சரி, எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டே போய் படுத்துட்டாங்க. மணி அப்புறம் 1:30 இருக்கும். நான் மட்டும் தனியா ஹால் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். ஹால் லைட் மட்டும் தான் எரியுது, மத்த லைட் எல்லாம் சாத்தி இருக்கு. அப்ப என்னோட ஹால்ல இருந்து நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களோட கிச்சன். நீங்க கிச்சனுக்கு போலாம், ஆனா அந்த கிச்சன் வந்து செவுரு இருக்கும், ஸோ மரச்சாப்ல இருக்கும், நீங்க உள்ளதான் போகணும். சரி, மணியாச்சு, தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்தேன். அப்பதான் நான் அந்த உருவத்தையும் நான் பார்த்தேன். ஒரு அம்மாவும் பிள்ளையும் கைய புடிச்சுக்கிட்டு அந்த நிழல் வந்து அப்படியே அந்த ஹால் வரைக்கும் தெரியுது. ஒரு ஷேடோ மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு? ஆமா, ஷேடோ. 2 பேரும் கைய புடிச்சு நிக்கிறாங்க, ஆனா அப்படியே தெரியுது ஒரு அம்மாவும் பிள்ளையோன்னு. எனக்கு அதை பார்த்துட்டு படிச்சது எல்லாம் மறந்து போச்சா, அப்படியே புக்கை சாத்திட்டு ரூமுக்கு ஓடிட்டேன். ரூமுக்கு ஓடி லாக் பண்ணி போய் படுத்துட்டேன். என்னால அதுக்கு மேல ஐயோ இங்க எப்படி நம்ம உட்காந்து படிக்கிறதுன்னு இருந்துச்சு. அப்புறம் இதை வந்து என் சிஸ்டர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். என் சிஸ்டர் சொன்னிச்சு, சரி விடு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு உண்மையுமே தெரிய மாட்டுது அப்படின்னு. சரி, இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் தான் இருக்கு, அந்த செமஸ்டர் முடிஞ்சிருச்சு, அதோட வந்து நம்ம வேற வீடு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்ட்டேன். ஏஜென்ட் கிட்ட வந்து நாங்க சொன்னோம். ஏஜென்ட் சொல்றாங்க, எப்படி மேபி நீங்க எல்லாம் இமேஜின் பண்றீங்களா, ஏன்னா இங்க 10 பேத்துல ஒரு 4-5 பேருக்கு தான் என்ன பண்ணிச்சு, மத்த ஆளுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல. அப்ப அவங்களும் சொல்றாங்க இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்க ஒரு 2-3 பேரு 5 பேருக்கு தான் தெரியுது இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது, நடமாட்டம் இருக்குன்னு. அப்புறம் சரி சொல்லிட்டு நான் சொன்ன அக்காட்ட, நான் சாப்பாடு வாங்க போறேன் வரியான்னு கேட்டதுக்கு அவங்க வரல. நாங்க அப்ப ரூம்ல என்கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப நான் தலை சீவிட்டு இருந்தேன் கண்ணாடி முன்னுக்கு. தலை சீவிக்கிட்டே இருந்துட்டு நான் ஆக்சுவலி ஹாலுக்கு போயிட்டேன். அவங்க வந்து பாக்குறப்ப என் உருவம் நின்று தலை சீவிட்டே இருந்திருக்கு. அப்போ அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கதவை திறந்து உள்ள வந்தோடனே அவங்க என்ன பாத்துக்கிட்டே இருந்தாங்க, என் சிஸ்டர். நான் கேட்டேன் என்னதுன்னு கேட்டேன்னா, நீ திங்கதானே இருந்த, எப்ப வெளியே போனேன்னு கேட்டாங்க. நான் கூட நான் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு. அவங்க அப்படியே பயந்து கூட வந்துட்டாங்க. இல்ல கொஞ்ச நேரம் வெளியே வா போய் பேசலான்ட்டு 2 பேரும் வெளியே போயிட்டு பேசினாங்க. நான் சொன்ன உண்மையாலுமே கண்ணாடி முன்னுக்கு நின்னுக்கிட்டே இருந்தேன் நானு. ஆமா, நீதான் நின்னுக்கிட்டு இருந்தேன்னு. நான் சொன்ன நான் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னோன்னு எங்களுக்கு அதுதான் ஒன்னும் பயமா போயிருச்சு. பேசினாங்க. சரி, நீங்க அந்த உருவம் வந்து உங்க மாதிரி இருந்த அந்த உருவம் வந்து பதில் பேசுனுச்சா? பதில் பேசவே இல்லையா, மாறிச்சிட்டு சும்மா தலை சீவிக்கிட்டே இருந்துச்சா கண்ணாடி முன்னுக்கு. அப்புறம் அக்கா வந்து பேசிட்டே இருந்திருக்காங்க, ரெஸ்பாண்ட் வரவே இல்ல. அக்காக்கு டவுட் வரல? அவங்க நினைச்சிட்டாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தாங்களாம். அப்ப டக்குன்னு நான் கதவு திறந்தோன்னு தான் அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் பேசி நின்னுக்கிட்டு இருந்த ஒரு உருவம் வந்து டக்குன்னு காண போச்சு கதவு திறந்தோன்னு.
அப்புறம் சரி என்னது இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த நைட் வந்து நிறைய பேர் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானு, ஒரு அக்கா, என்னோட சிஸ்டர் மட்டும் தான் அங்க இருக்கோம், 3 பேரு. அப்ப நம்ம சொன்னோம், நம்ம எல்லாரும், அவங்க வந்து மிடில் ரூம்ல இல்லவங்க, நாங்க வந்து மாஸ்டர் ரூம். நம்ம சொன்னோம் சரி எல்லாரும் அவங்க ரூம்ல படுக்க வேணா, ஒரே ரூம்ல தூங்கிட்டு நாளைக்கு கிளம்பிடுவோம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் அந்த மாஸ்டர் ரூம்ல படுத்தோம். நாங்க 3 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப அதே மாதிரிதான் என்னோட சிஸ்டர் திடீர்னு எழுஞ்சி கழுத்தை போட்டு நெரிக்கிறாங்க. ஐயோ, என்னால வந்து கத்த முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. நான் வந்து ட்ரை பண்றேன், பட் எனக்கு வந்து கை கால் எல்லாமே லைக் அப்படியே என்னமோ யாரோ புடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. நான் ட்ரை பண்றேன், கத்துற சவுண்ட் எதுவுமே வரல. என் சிஸ்டர் வந்து முன்னுக்கு முடியா இருக்கு, என்னை போட்டு நெரிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு, முழிச்சு பாக்குறேன், எழுஞ்சி என் சிஸ்டர் பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து எனக்கு அதுதான் நானும் நினைச்சேன். ஆனா எனக்கு வந்து ஒரு மாதிரி வலி, உடம்பெல்லாம் வலியா இருந்துச்சு. இது உண்மையா நடந்துச்சா இல்ல நம்ம கனவு கண்டமா நினைச்சு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என் சிஸ்டரை நான் எழுப்புனேன். அப்புறம் அவங்க கேட்டாங்க என்னதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு. பரவாயில்ல படுத்தே ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நாங்க படுத்துட்டோன்னே. ஆனா அந்த ஃபேஸ் வந்து என் சிஸ்டர் மாதிரியும் இருக்கு, என் சிஸ்டர் இல்லாத மாதிரியும் இருந்துச்சு. ஏன்னா முன்னுக்கெல்லாம் மூஞ்சில முடி தொங்கிக்கிட்டு அப்படி இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஆனர் வந்து அந்த வீடை மறுபடியும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டோன்னா ஏஜென்ட் எங்க கிட்ட சொல்லிட்டாங்க, உங்களுக்கு 3 மாசம் டைம் தரும், நீங்க எல்லாம் வேற வீடு பார்த்துட்டு போயிருங்க. உங்க கழுத்தை நெரிச்ச மாதிரி இருந்துச்சுல, உங்களுக்கு வந்து இந்த டவுட் இருந்துச்சு கனவா நிஜமான்ட்டுன்னு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உங்களுக்கு உடம்புலாம் வலி இருந்துச்சு, கழுத்துல எல்லாம் ஏதாச்சும் காயமோ தழும்போ ஏதாவது இருந்துச்சா? கழுத்துல தழும்பு இல்ல, ஆனா உங்களை யாராச்சும் நேர்ச்சா உங்க முடியெல்லாம் அப்படியே கலைஞ்சிருக்கும்ல. ஏன்னா நீங்க ட்ரை பண்ணீங்க ஃபைட் பண்றதுக்கு, ஆனா என் முடியெல்லாம் அப்படியே கலைஞ்சு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க திரும்பி தூங்கிட்டோம். அப்புறம் அந்த வீடு வந்து அவங்க திருப்பி வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டோன்னே நாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பிரிஞ்சாச்சு. அந்த ஹவுஸ் மேட் வந்து எல்லாரும் புரிஞ்சுட்டோம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நாங்க கடைக்கு போகும்போதும் சரி இல்லைன்னா ஏன்னா அதே கொண்டோல வேற பிளாக்ல இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த வீட்டை நாங்க பாத்துட்டு போவோம். எங்களுக்கு என்னமோ அந்த ஜன்னல் கிட்ட யாரும் நிக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி இவ்வளவு கோ த்ரூ பண்ணியாச்சுல. சோ எங்களுக்கு வந்து அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம். அந்த தாயும் பிள்ளையும் யாரு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல, எனக்கு உருவம் மட்டும் தான் காட்டுனாங்க. சுத்தி முத்தி யார்ட்டையாவது விசாரிச்சு பாத்தீங்களா அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கான்னு? நாங்க கேட்டோம், ஆனா அந்த பக்கத்து எல்லாரும் வந்து லைக் பாதி பேர் ஸ்டூடெண்ட்க்கு ரெண்ட் கொடுத்துட்டாங்க, இன்னொன்னு வந்து அவங்க எல்லாமே ரெண்டல் உள்ள ஆடு. சோ இது மின்னுக்கு ஏதாச்சும் நடந்துச்சா அந்த மாதிரி யாருக்குமே தெரியல அந்த கதை. சரி போமா அந்த வீட்டுக்கு வாங்க, இன்னும் அப்படியேதான் இருக்கு. வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 034913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.